சிஎம் அவர்கள் பதவியேற்று முதல் அமைச்சரவை அவர் தலைமையில சிஎம் தலைமை தான் நடக்கும். ஆனா முதல் அமைச்சரவை நடந்திருக்கு. முதல் சிஎம் தலைமையில ஏதோ ஒரு பேர் வேற வச்சாங்கப்பா. ஆமா ஏதோ ஒரு பேர் வச்சாங்க. அது பேர் டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆகல. இன்னொன்னு எல்லா நியூஸ் சேனல்லையுமே அந்த வீடியோஸ் போட்டாங்க, உள்ள என்ன பேசியிருக்காங்கிற வீடியோ. ஆனா அந்த வீடியோவே என்னன்னு தெரியல, கரெக்ட் ஆயிடுச்சா இல்ல யாருக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கலையா, வாயை மூடி பேசுவோம் அப்படியா வெளியில வரலையான்னு தெரியல. 15 செகண்ட் ஃபுட்டேஜ் தான் திருப்பி போட்டுட்டு இருந்தாங்க. பிரஸ் உள்ள விட்டதே பெரிய விஷயம், உங்களுக்கு ஃபுட்டேஜ் வேற கொடுக்கணுமா நாங்க? ஆனா அதுல இருக்கிறது சும்மா எச்சு முழுங்கிறது கூட யாரும் வாய் ஆஃப் மாதிரி தெரியல. எல்லாருமே அதாவது மின்னல் வேகத்துல நடந்து முடிஞ்ச ஒரு அமைச்சரவை கூட்டம்னே நம்ம அதை சொல்லிக்கலாம். எவ்வளவு நேரம் நடந்துச்சு? கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம். 10:05 ஆரம்பிச்சு 11:20 அமைச்சரவை கூட்டம். என்ன அவசரமான வேலை உங்களுக்கு? எத்தனை விஷயம் பேசினாங்க தெரியுமா? அதாவது நேரம் குறைவா பேசுறோமோ அதிகமா பேசுறோமோங்கிறது முக்கியம் கிடையாது. அறிவார்ந்து பேசுறோமா, மக்களுக்கு தேவையானதை பேசுறோமா. கிட்டத்தட்ட 436 திட்டங்களை அந்த இடத்துல வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். 436 திட்டங்களை வெறும் 1.25 மணி நேரம், அதாவது 75 நிமிஷத்துல. ஆமா, பக்கத்தை பொருட்ட கூட பத்தாது அந்த 75 நிமிஷம். ஒரு திட்டத்தை நாங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு 10 செகண்ட் போதும். 10 செகண்ட்ல ஒரு திட்டத்தை நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது எப்படின்னா, ஐயா மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு திட்டம் இருக்குங்க. மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், ஒரு திட்டம் முடிஞ்சிருச்சு. அது இது 15 செகண்ட் ஆயிடுச்சு. ஆமா, அதிகம். நான் கொஞ்சம் ஸ்லோவா பேசுவேன், எனக்கு பேச்சு வராது. அப்போ மகளிர் நெக்ஸ்ட் இப்போ தமிழ் மாதிரி ஒரு ராப்பரை போட்டு படிக்க விட்டுருப்பாங்க. எப்படி நான் என்ன இருக்குன்னு கேட்டீங்க, புதுசா ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி பேசியிருப்பாங்க. நம்ம புதுசா என்ன திட்டத்தை கொண்டு வரது? ஆனா எல்லா திட்டத்தையுமே இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் கொண்டு வந்துருச்சு. அப்ப புதுசா என்ன பண்றது, பேரை மட்டும் மாத்திருவோம். பேர் மாத்துறதுக்கு பெரிய டைம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அந்த இது பிங்க் பெட்ரோலுக்கு என்ன பேர் வச்சாங்க? சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. அவ்வளவுதான். விடியல் பயணத்துக்கு என்ன வச்சாங்க? வெற்றி பயணம். அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு பேரை மட்டும் மாத்திட்டு, கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அதுக்கு வந்து இது மதிப்பு மிகு மகளிர் திட்டம், மதிப்பு பார்த்தாலே தெரியுது 25 நாள்ல, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது என்ன 10 செகண்ட் டிஸ்கஸ் பண்ணிருவாங்க நான் சொல்லவா? ராஜ்மோகன் அவர்கள் வந்து அவர் தான் கல்வித்துறை அமைச்சரா இருக்காரு. அங்கே அவர் தான் ஆங்கரிங் பண்ணுவாரு. சோ என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு பேப்பர்ல வந்து திட்டத்தை எழுதியிருக்காங்க. இது உறுதிமொழி மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும் படிச்சிருக்காங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டம், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டம். ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சா? அடுத்து வந்து வெற்றி பயணம் சொல்றதை ரிப்பீட் பண்ணிருக்காங்க. அப்படிலாம் இல்லப்பா, ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல என்னென்ன திட்டம் இருக்குன்னு கேட்டிருப்பாரு. இந்த திட்டம் எல்லாம் செயல்படுது தமிழ்நாட்டுல அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப அந்த லிஸ்ட் எடுத்து சொல்லியிருப்பாங்க. 436 திட்டம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல செயல்பட்டு இருக்கு. சரி, அதிமுக ஆட்சியில திமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள் தான் இது எல்லாமே. சரி, இவ்வளவு திட்டம் இருக்கு, இதுக்கு மேல நம்மளால புதுசாலாம் யோசிக்க முடியாது. அந்த திட்டம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ராஜ்மோகன் நீ சொன்ன மாதிரி லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருப்பாரு, வாசிச்சிருப்பாரு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நம்ம முதல்வர் தொடரும். மகளிர் விடியல் பயணம் வெற்றி பயணமா மாத்தி தொடரும் மட்டும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தொடரும் சொல்றது மட்டும் பிரச்சனை இல்ல சார், எப்போ தொடரும் ஆலோசிக்கலாம் மறுபரிசீலனை கரெக்ட். அப்ப 1.25 மணி நேரம் போதும் தானே? இதுக்கு 1.25 மணி நேரம் அதிகம். எனக்கு தெரிஞ்சு டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுருப்பாங்க, அந்த நேரத்தையும் சேர்த்து சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1.25 மணி நேரம். அதனாலதான் உங்களுக்கு 50 செகண்ட்ஸ் ஃபுட்டேஜ் திருப்பி காமிச்சிருக்காங்க நியூஸ் சேனல். ஆனா கரெக்டுப்பா, கிட்டத்தட்ட ஒரு எத்தனை நிமிஷம் மோடியை பாத்துட்டு வந்தாரு? 10 நிமிஷம் கொடுத்தாங்க, 7 நிமிஷத்துல முடிச்சுட்டு வந்துட்டாரு. அப்படி அந்த 7 நிமிஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 கோரிக்கையை வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்த அவரு, அதுவும் பிரதமர் கூட ஒரு மேட்டரே கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்க. நிர்வாகம் பொறுப்பு இல்ல, லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் எல்லாரும் நினைக்கிறாங்க அண்ணன் பிரஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண, இல்ல அமைச்சர்களை தான் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அதாவது இந்த திட்டத்தை நம்ம வந்து செயல்படுத்தணும்னு சொன்னோம்ல. அதாவது முதல் வாக்குறுதி என்ன கொடுத்தாரு? 2500 ரூபாய் நாங்க வந்து மகளிருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரா? இது வரைக்கும் அண்ணன் என்ன பண்ணாரு? 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. 2500 ரூபாய் எப்ப கொடுப்பாருன்னு தெரியல. அதுக்கு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? நிதிநிலை சரியில்லை, வர வேண்டிய நிதி வரல, லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆமா, கேட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சாவியை வேற எடுத்துட்டு போயிட்டு அது டிஎம்கே அமைச்சர்கள்லாம் அருணாக்குடியில போட்டு வச்சிருக்காங்களாம். எடுக்க முடியல சாவியை. பத்திரப்பதிவு துறையில போய் நீ பத்திரம் பதிஞ்சா அந்த காசு எல்லாம் டிஎம்கே காரனுக்கு போயிருதா? ஆமா, ஒயின் ஷாப்ல நீ சரக்கு வாங்கினா அந்த காசு எல்லாம் ஒயின் ஷாப்புக்கு போய் டிஎம்கே காரனுக்கு. துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு 10 ரூபாய் தான் வாங்கணும், அதுவும் பாட்டில திருப்பி கொடுத்தா 10 ரூபாய் கொடுத்துடணும். இததான்ப்பா போன ஆட்சியில இருந்தது. போன ஆட்சியில இங்கிலீஷ்ல சொன்னாங்க, எங்களுக்கு புரியல. எனக்கு என்னன்னா, போன ஆட்சியில பாட்டிலுக்கு தான் 10 ரூபாய் வாங்கினாங்க. பாட்டு வேற, பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10. இந்த ஆட்சியில பாட்டில தாண்டி 10 ரூபாய், மொத்தம் 20 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்றது
என்ன நினைச்சேன் அந்த 20 ரூபா தான் அதெல்லாம் வாங்கக்கூடாது 10 ரூபா தானே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. சரி போன எல்லாத்தையுமே போற ஆட்சியில வேற தொடர்றோம்ல, இதையும் தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர சொல்லியிருக்காங்க. தொடருங்க. நான் இப்ப இதுக்கு வரேன். 2500 ரூபா கொடுப்பேன்னு சொன்னாரு. இது நிதிநிலை சரியில்லை, பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க, நிதி வரல அது வரலன்னாங்க. மேற்கு வங்காளத்துல குடும்ப தலைவிக்கு 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுவும் அங்க ஆள்றது பிஜேபி. ஆமா, பிஜேபி 3000 ரூபாய். பிஜேபி எதிர்க்கிற முகத்துல சாரல் மேற்கு பிஜேபி குடுக்கறான் குடும்பத்துல. அவங்களுக்கு அந்த வழக்கமே கிடையாது, அவங்களே குடுக்கறாங்க. இதுல இன்னொரு காரணத்தை கேளு. இதை நினைச்சுன்னா இன்னும் கேவலமா பேசுவ நீ. மேற்கு வங்காளத்தோட அந்த ஜிடிபி இருக்கும்ல, அந்த கடன் வாங்கினது இது 38% இருக்காங்க அவங்க. தமிழ்நாடு எவ்வளவு தெரியுமா இருக்கு? 26. கஜானாவை வலிச்சிட்டாங்களே, எப்படி 26ல நிக்குது? கஜானாவை என்ன போட்டு வலிச்சாங்க? மாநில வருவாயும் செலவு அதெல்லாம் என்ன தெரியுது? பாஜக காரன் கூட இவ்வளவு கீழ்த்தரமா அரசியல் பண்ண மாட்டான்னு தெரியுது. அவங்களுக்கும் மம்தா மேல இந்த பழிய போட்டுட்டு எதையும் செய்யாம இருக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஆனா அப்படி கூட பண்ணலையே. நம்ம ஏன் இவ்வளவு மோசமா இருக்கும்? அதுவும் இவ்வளவு முன்னேறின மாநிலத்துல இவ்வளவு வசதிகள் இருக்கு. இத்தனைக்கும் தொடரும்னு சொல்றீங்க. இவ்வளவு திட்டம் இருக்கு, ஜிடிபி இதா இருக்கு, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கிற ஒரு மாநிலத்தை கடல்ல விட்டுட்டு போயிட்டீங்க. சட்டம் ஒழுங்கு சீரல என்ன பேசியிருக்காரு? நம்ம ஆட்சி சும்மா பேச்சுக்காவது நம்ம ஆட்சிக்கு வந்தா இதை மாத்துவோம் அப்படி சொல்லிருக்காரு. ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் அவர் வாயால வாக்குறுதி கொடுத்துட்டு அப்படியே மாத்தி திருச்சியில என்ன பேசுறாரு? சட்டம் ஒழுங்கு நீங்க ஒழுங்கா இனிஷியல்லே சரி பண்ணி வச்சிருந்தா உங்களுக்கு யாராவது சமைச்சு வச்சுட்டு போவாங்க, சாப்பிடலாம் நீங்க நினைச்சு வந்தீங்களா? அவங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல சரி பண்றதுக்கு எதுக்கு உங்களை ஆட்சிக்கு வைக்கணும்? அவங்களே இருந்து பண்ணலன்னா உங்களை வச்சாங்க. என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? அதெல்லாம் எடுக்க மாட்டோம். இன்னைக்கு இவர்கிட்ட கேக்குறாங்க, செங்கோட்டையன் அவர்கிட்ட, சட்டம் ஒழுங்கு எப்படி சார் இருக்கு அப்படின்னா, உங்க வீட்டுல நீங்க நிம்மதியா தானே இருக்கீங்க, உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனை இருக்கா, நிம்மதியா தானே தூங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப எனக்கு புரியல. எனக்கு தமிழ்நாடு நல்லாதான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த நியூஸ் கீழே ஒரு பொண்ணு கமெண்ட் போட்டிருக்காங்க, தெரியாம டிவி கேக்கு ஓட்டு போட்டுட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. அதுக்கு காரணம் விஜய் கூட, அதுக்கு காரணம் சிஎம்மா இருக்கிற விஜய் கூட இல்ல, நீங்க பேசுற பதில் தான். அதேதான் பிரஸ் கிட்ட பேசுற விதம். அதாவது அமைச்சர்கள் வீட்டுல ஒரு நியூஸ் சேனல்ல மட்டும் இந்த நியூஸ்லாம் வராது போல. மேபி அதனால அவங்க அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க, மாத்திக்க மாட்டேங்கிறாங்க. இல்லன்னா அந்த நியூஸ் அவங்களுக்கு போகாத மாதிரி ஏதாவது இது வச்சிருக்காங்களான்னு தெரியல. அவங்க புதுசா ஒரு சேனல் வந்திருக்கு, வெற்றி. அந்த சேனல் மட்டும் தான் அவங்க வீட்டுக்கெல்லாம் வரும் போல. கட்சிக்காக சேனல் ஓபன் பண்ண போறாங்களாம். வெற்றி பாக்குறதுக்கு ஜெயா டிவி லோகோ மாதிரியே இருக்கு. அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் வாங்கிடுவாங்க. நாங்க முதலமைச்சர் எந்த யாருக்கும் சேட்டலைட் பர்மிஷன் எல்லாம் கிடையாது, தடை பண்ணிட்டீங்க. அதெல்லாம் ஏதாவது ரூட் மாமா அதெல்லாம் ஸ்ட்ரைட்டா நாங்களே ஓபன் பண்ண மாட்டோம். ரூட் ஜெனரேஷன் சென்டருக்கு நியூஸ் ஜே இருக்குல்ல, அதுவே பாலிமாரோட சேட்டலைட் பர்மிஷன்ல தான் இயங்கிட்டு. அதுதான்டா, அந்த மாதிரி ஏதாவது வாங்கிடுவாங்க அவங்க. உனக்கு எவ்வளவு திமிரு? அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க பாலிமர் இருக்கும்போது எங்களுக்கு பெர்மிஷன் தரதுக்கு ஒரு பழைய தலைமுறையோ, ஒரு ஹிந்தி டிவியோ, ஒரு செய்தி இங்கிலீஷோ இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு நிறைய பேர் பாலிமர் இருக்காங்க. அவங்க அதே பாலிமர் கிட்ட வித்துருவாங்க. அப்படியே இல்லைன்னா கூட நாங்க சன் டிவில கேட்போம். கேட்டாலும் கேட்பாங்க, சன் டிவிக்காரங்க கொடுத்தாலும் கொடுப்பாங்க, அவங்க நம்பவே முடியாது. சன் டிவில கேட்போம். சரி, நம்ம இப்போ இந்த அண்ணனுக்கு போட்டியாதான் இன்னொரு அண்ணன் வர்றாருன்னு நினைச்சோம். ஆனா அவர் ஏற்கனவே ஒரு அண்ணன் 4% இருக்காரு, அவரை 2% மாத்துறதுக்கு ஒரு அண்ணன் வர்றாரு. அது யாரு? நம்ம சீமானன் ஏற்கனவே வச்சிருந்தாரு. அத இங்க விஜய் அவர்கள் 4% குறைச்சிட்டாரு. அதுக்கு நம்ம சாட்டை அவர்களும் சீமானவர்களும் கதறி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப புதுசா எத்தனை பேர் தான் வருவீங்க எனக்கு அப்படின்னு புதுசா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கடா. தமிழ்நாட்டுல இருந்து நாம் தமிழர் அழிக்கப்படும் அந்த மாதிரி திராவிட வெறுப்ப விதைச்சதுக்குள்ள தண்டனை நினைக்கிறது. நாம் தமிழர் இருந்துட்டு போலாம். இப்ப புதுசா ஒண்ணு வராப்புல அண்ணாமலை, அவர் மதசார்பற்ற கட்சி. கட்சி பேர் அதான் சொன்னோமே, கட்சி பேர் தெரியுமா? என்னது? தமிழக ராமர் பெரியார் கழகம். ராமர் பெரியார் கழகமா? தமிழக ராமர் பெரியார் கழகம். கொடி என்ன தெரியும்ல? பெரியார கொடியில வைக்க போறோம். கையில இருக்கிற தடியை எடுத்துட்டு கையில வில்லம்பு கொடுக்க போறோம். ராமரோட வில்லம்பு கொடுத்து கொடி காவி கலர்ல. ஆனா எனக்கு இதுபடி கட்சியோட பேரு வாயி நா தூ போ. அசிங்கமா பேசிட்டு இருக்க. என்ன இல்லன்னா நாய் தூக்கிட்டு போயிரும் கட்சின்னு எனக்கு ஒரு தகவல் வந்தது. ஆனா இந்த பேர் நல்லா இருக்கு, பெரியார மட்டும் எடுத்துருங்க, ராமர் கூட நீங்க பயணம் பண்ணுங்க. ஆனா இவர் ஒரு விஷயம் சொன்னாருப்பா, அது எனக்கு நல்லா இருந்துச்சு அந்த விஷயம். இப்ப விஜய் அவர்கள் அரசியல் வரும்போது அந்த யங்ஸ்டருக்கு அரசியல் எல்லாம் தெரியல, என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க, ஏதோ புரிதல் இல்லாம ஓட்டு போட்டாங்க. ஐயோ இதுவரை சொல்லக்கூடாதா, சொன்னா ஒரு சீம் ஒரு கோச்சு பாரு, உனக்கு ஒரு வீடியோ போடுவாரு. சாரி செய்யும்
அதாவது இவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு இயக்கமா வந்து ஓபன் பண்றேன், அதுல வந்து என் கூட சேர நினைக்கிறவங்க நிறைய பேர் சேருவாங்க, அவங்கள நான் அரசியல் படுத்தி அதுக்கப்புறம் தான் நான் கட்சியா மாத்த போறேன். பிக் நோட்டீஸ்ல பார்த்தேன் ஒரே நாளில் 10 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. அதுதான் அந்த மாதிரி எத்தனையோ லட்சம் பேர் சேர்ந்தா மட்டும்தான் நான் வந்து கட்சி பேரையும் அனௌன்ஸ் பண்ணுவேன். நீங்க ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஃப்ரேம் வேணும் உங்களுக்கு. ஆமா, ஏன்னா இப்போ சும்மா கட்சியில ஆரம்பிக்கிறதா எப்படி, நீங்க ஒரு ஆப்ல போயிட்டு அப்படி கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்க ஃபாலோ கொடுத்தீங்கன்னா கட்சியில ஜாயின் பண்ணிட்டீங்க. ஆமா, இப்ப இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ற மாதிரி இல்ல இவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இந்த களத்துல இறங்கி போராடுறது, களத்துல இறங்கி ஓட்டு பேசுறது, டேட்டாவோட பேசுறது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல தான் பிரச்சாரத்துல இருந்து எல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் கட்சி ஆரம்பிக்க போறாங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கூட இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்து நம்ம அண்ணாமலை என்ன சொன்னாரு, ஸ்டாலின் வேற சொல்லிட்டாரு இன்ஸ்டாகிராம்ல தான் ஜெயிச்சீங்கன்ட்டு. ராஜாவளி நேரத்துல சொல்றாரு இன்ஸ்டாகிராம்ல தானே ஜெயிச்சோம், வேணா இன்ஸ்டாகிராம் ஓனர் மும்பைல தான் இருக்காரா, பாம்பேல கூட்டிட்டு வந்து உங்க கட்சியில சேர்த்துக்கோங்களா, Facebook ஓனர் தனியா சேர்த்துக்கணுமா, வாட்ஸ்அப் ஓனர் தனியா சேர்த்துக்கணுமா, ஒரே ஓனர் தான் வச்சிருக்காங்க. நீங்க காசு கொடுத்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் விலைக்கு வாங்கல, அவங்கள வச்சு பிரச்சாரம் பண்ணல, உங்க தலைவர் டெய்லி ரோடோட போய் பிரச்சாரம் பண்ணாரு. மதன் கௌரி எல்லாம் எதுக்கு பேக் அடிச்சு ஓடிட்டு இருக்காப்ல, அப்போ அது பேசினா அப்ப பொளந்துருவாங்க மதன் கௌரிய. ஜிஜி ஸ்கொயர் ஆக்சுவலா இயக்கம்னு சொன்னதான் ஞாபகம் வருது, நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஒய்ஃப் வேற தனியா ஏதோ இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்களா, தலைவர் ஒதுங்கிட்டாரு, தலைவி வர்றாங்க, அடுத்து தலைவர் வைக்கிற ஆப்பே உங்களுக்கு எல்லாம் இருக்குது ஆப்பே அப்படின்றாரு. அந்த அம்மா ஒரு வாக்குல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சீன் போட்டாரு பேர் நடுவுல சூப்பர் ஸ்டாரை பார்த்துட்டு அவரோட ஆதரவு எனக்கு தான் இருக்கு, ஆமா சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் எல்லாம் இதுக்கப்புறம் எனக்குன்ற அந்த மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு இருக்காரு. அது ரஜினி சீக்கிரம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் திடீர்னு வெளியே வந்து எனக்கு காவி சாயம் பூச பாக்குறாங்க, நான் சிக்க மாட்டேன், அரசியல் வருவது உறுதி, சேதி பின்னர் அறிவிக்கப்படும் பாரு. இப்பெல்லாம் அப்படி இல்லடா, வரலடா. அப்ப எப்படி சொல்லுவாரு, நான் அண்ணாமலை கூட சேர்றது உறுதி, சேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு. அது எப்படின்னா அண்ணாமலை ஒரு இடத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டா நான் போய் சேர்ந்துருவேன், இல்லன்னா வேணாம். ஒருவேளை இவங்க வைஃபை வச்சு அந்த ஒரு கழகம் ஓபன் பண்றதே கூட்டணி கூட சேர்றதுக்காக தான் இருக்குமோ? ஆமா, 2 இயக்கமும் ஒன்னா சேர்ந்து புரட்சி பண்ணும். நான் திருப்பி அரசியல் கட்சி நான் ஆரம்பிச்சேன்னா இங்க வந்து ஏற்கனவே வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னொன்னு கழுகா காக்காவான்னு மிதிக்கிறாங்க. இன்னொரு ஒரு விஷயம் ஒண்ணும் இல்ல, இவர் ரஜினி அவர்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி போகல, அவரை ஏன் இப்படி பண்றீங்க, பாவமா இருக்கியா, தயவு செஞ்சு பண்ணாதீங்கயா. அவர் ஒரு போஸ்ட் தான் போட்டிருக்காரு ரஜினி அவர், அது கீழ ரொம்ப ஓகேவா, ஒன்னும் இல்ல, திட்டிலாம் வைக்கல, அப்படியே கமெண்ட்குள்ள போ. லாஸ்ட் கமெண்ட் எத்தனை மணிக்கு பாரு, எப்போ பாரு 42 செகண்ட். ஆனா அவர் அந்த போஸ்ட் என்னைக்கு போட்டாரு பாரு, மார்ச் 2ஆம் தேதி 2018 போட்டிருக்காரு. நீ 1 மணி நேரம் கழிச்சு போய் பார்த்தாலும், நீ எப்ப பார்த்தாலுமே 10 செகண்ட் 15 செகண்ட் 50 செகண்ட் 60 செகண்ட் ஒரு கமெண்ட். ஆக்சுவலா அது கீழ கேப்ஷன் கூட எதுவும் இல்ல, அப்படி என்ன பண்ணும் உங்களுக்கு அந்த மனுஷன் அந்த கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கு. இதே ஒரு வேலையா வச்சிருக்கானுங்க அவனுங்க. இதெல்லாம் ரூட்ல சேராது. ஆமா, இதெல்லாம் தனி ரூட் போல. இந்த ரூட் ஜெகதீஷ் ரூட் இல்ல, வேற ஏன் வழி தனி வழி அப்படின்னு பாரு. அதே மாதிரி ஸ்டேஜ்ல ஆதோஜனா வந்து ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த பிஜேபி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்ல, எது பண்ணாலும் நேரு அப்படின்ட்டு, அதை அப்படியே வந்து இப்ப வந்து இவர் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, நேரு வந்து அப்படி பண்ணி, அதாவது நீங்க போயிட்டு டிஎம்கே காரங்கிட்ட வந்து போய் கேளுங்க, நேரு வந்து நல்லது பண்ணாரா, அவர் ஆட்சியில் இருக்கும்போது நல்லது பண்ணாருன்னு கேளுங்க, அவங்களால வாயை திறந்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு, இப்ப டிஎம்கே இப்ப டிவிகே வந்து ஒழுங்கா ஆட்சி நடக்காது காரணம் யாரு, டிஎம்கே. அப்ப பிஜேபி ஒழுங்கா நடக்காது யாரு, நேரு. அதே ஸ்டாண்ட் தான் டிவிகேவும் எடுக்குதுன்னு சொல்ல வராரா? அவர் ஒத்துக்கிறாரு ஓப்பனா. அதாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, வெள்ளக்கார ஒழுங்கா ஆட்சி பண்ணினா இந்த பிரச்சனை உண்டான்னு வெள்ளக்காரனை வந்து கேள்வி கேட்கறாங்க. ஆமா, அவன் உடன்கிட்ட ஏறக்கூடாது, நான் பெண்களுக்கு சம உரிமை வேணும், நான் பாப்பான் கிட்ட இருந்து கல்வியை நம்ம கிட்ட கொடுத்தான், இதெல்லாம் பண்ணது நல்ல காரணம். அவன் பண்ண தப்புனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு அந்த நேரம் யார் ஆட்சி பண்ணாங்களோ அவங்களை தேடி பிடிச்சு அதை பண்ண கேள்வி. நீங்க மட்டும் சரியான எஜுகேஷன் கொடுக்காம இருந்திருந்தா நாங்க இதெல்லாம் பேசுவோமா? சொல்ல வேண்டிய தேவை இருந்திருக்காதுல்ல. என்ன சொன்னாலும் தலையாட்டி இருப்போம். வர்ணாசிரமம் அப்படியே உயிரோட இருந்திருக்கும், சனாதனம் இருந்திருக்கும், எல்லாம் இருந்திருக்கும். நடுவுல அர்ஜுன் சந்தோஷப்பட்டிருப்பாரு. சனாதன உயிர்ப்போட இருந்திருக்கும், அந்த ஹீரோயின் இல்லாம படம் நடிச்சிருப்பாரு. எல்லாமே சாதி பார்த்துதான் பழகுவாரோ அப்படிதான் நினைக்கிறேன். இவ்வளவு அப்படிதானே சொல்லுது, ஏற்றத்தாழ்வு எல்லாம் சொல்லுது இல்ல, அப்ப அது மாதிரிதான் அவரும் பழகுவாரு. இவ்வளவு ஓப்பனா சனாதனம் பேசுறது, செட்ல இருக்க ஆளுங்கிட்ட எப்படி நடந்துக்குவாருன்னு கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியல இவர் சனாதனம் தெரிஞ்சு பேசினாரா தெரியாம பேசினாரா அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா ஏதோ பேசிட்டாரு.
இன்னொன்னு எதுக்கு சம்பந்தம் நிறைய விஷயத்த வந்து பிரஸ் வந்து கேக்குறாங்கன்னு தெரியல. இப்ப ஏதோ ஒரு படத்துக்காக ஒருத்தவங்க ஒரு வந்திருக்காங்கன்னா படத்துக்காக ஒரு விஷயம் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா தெரியாதான் கேக்குறது கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்த போய் கேக்குறது, சிஎம்ஏ அந்த மாதிரி பண்ணாரு அப்படின்ட்டு படத்துக்கு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. சினிமாக்காரங்க தூண்டி விட்டு பேச மாட்டேங்கிறாரு. இப்ப நடுவுல வந்து விமல்ட்ட அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. விமல் வந்து தக் லைஃப் ரிப்ளை கொடுத்து செஞ்சு விட்டாரு. அவரு அதை ஏன் என்ன கேக்குறீங்க அப்படின்ட்டு தக் லைஃப் ரிப்ளை சிவகுமார் கிட்ட கூட கேட்டாங்க. அடுத்து சத்யராஜ் எல்லாம் பெரியார் எல்லாம் எழுதி விட்டாரு. சத்யராஜ் ஒரு கொட்டி விட்டாப்ல. ஆமா. அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னா, பதவி இருக்கிறப்ப என்ன சொன்னாரு, அக்கா அழகா சொல்லும், the transparent government transparent is going to happen now. அக்கா தான் நிதித்துறையோட டெபுட்டி அமைச்சரா. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, இப்ப மத்திய அமைச்சர், ஒரு மத்திய துறைக்கு ஒரு அமைச்சர் இருப்பாங்க, இணை அமைச்சர் இருப்பாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு நிதித்துறைக்கு மரிய வில்சன் தான் நிதித்துறை அமைச்சர். அதுக்கு இணை அமைச்சரா கீர்த்தனா கதா. தொழில்துறை அமைச்சர் யாரு? அதுக்கு வந்து அவங்க தொழில்துறை அமைச்சர். இணை அமைச்சர் அங்க அமைச்சர். அவங்க வந்து இப்ப என்னன்னா வெள்ளை அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியா இன்னும் வெள்ளை அறிக்கை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கொடுக்க போறோம்னு சொன்னாங்க. அதாவது இது வந்து வெள்ளை கோடு இருக்கு, வேற வெள்ளை பேப்பர் தான் வேணும். பார்த்தா வெள்ளை மட்டும் சட்டை கலர் மாதிரி வெள்ளையா தெரியும். A4 ஷீட் வாங்கி பண்டல் இருந்தா அக்கா கொடுத்து. போன வாட்டி இப்ப பிடிஆர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையோட வீடியோ யூடியூப்ல இருக்கு, அத பார்த்துட்டு அதாவது அததான் நான் சொல்ல வரேன். அதாவது பிடிஆர் அவர்கள் வந்து வெள்ளை அறிக்கை எப்போ விட்டாருன்னா, அவங்க 2021 வந்து 21 மே 7ஆம் தேதி வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. 2021 ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து வெள்ளை அறிக்கையை வந்து பிடிஆர் வந்து வெளியிடுறாரு. கிட்டத்தட்ட என்ன மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மாசம் டைம் எடுத்து அதை பண்ணாங்க. நீங்க ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் முடிய போகுது, முடிஞ்சிருச்சு. 26 நாள் ஆச்சு, முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2 மாசம் இருக்கு. இந்த 2 மாசத்துக்குள்ள நீங்க அந்த வெள்ளை அறிக்கையை நீங்க விட்டே ஆகணும். அந்த வெள்ளை அறிக்கையில என்ன இருக்கு, அப்ப வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சிருச்சு, ஹார்ட் டிஸ்க் காணா போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆபீசரோட டேட்டா ஹார்ட் டிஸ்க்ல தொலைஞ்சு போச்சாம். இது எனக்கு புரியவே இல்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் எங்க இருந்தாலும் மரியாதை ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருங்க, பாத்துக்கோங்க. இவ்வளவு நாள் கரண்ட்டுக்கு சேகர் பாபா பிடிச்சிருந்தீங்க, இப்ப செந்தில் பாலாஜி தான் நைட்டு கோணியை போட்டு வந்து தூக்கிட்டாரு. இதுல அமைச்சர் கூட இல்லடா அவரு. அதெல்லாம் தெரியாது. இதை யாரு சொல்லி சவுக்கியா சொல்லியிருக்காரு இன்டர்வியூல. கடைசி நிதித்துறை எடப்பாடி காசு தரத கட் பண்ணிட்டாப்ல. இப்ப தாவேக்கா காசு தருமான்னு பேசிட்டு இருக்காங்க. வெளியே வந்தா குண்டர் சட்டத்துல இருந்து வெளியே எடுத்திருக்காங்க. தாவேக்கா காசு கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி காசு கட் பண்ணி விட்டு அமுச்சு விட்டாப்ல, கழட்டி விட்டாப்ல, அவ்வளவுதான். இதுல என்னன்னா, அந்த ஹார்ட் டிஸ்க் திருநாங்கன்னு சொல்லி ஒரு ஒப்பந்த ஒரு கைது பண்ணாங்க. அவர் மொத்தம் 30க்கும் மேல ஹார்ட் டிஸ்க் பெங்களூர்ல வித்திருக்காரு. சரி, ஆனா காணாம போனது 17 ஹார்ட் டிஸ்க். 18 ஹார்ட் டிஸ்க். கம்ப்ளைண்ட் கொடுத்தது 8 ஹார்ட் டிஸ்க். மிச்சம் 10. அப்ப அந்த மிச்சம் அந்த 12. அதாவது எத்தனை ஹார்ட் டிஸ்க்னு எங்களுக்கே தெரியாது, தொலைஞ்சு போச்சு. நாங்க என்னவே கம்ப்ளைண்ட்ல 8 காணாம போனது 17 வித்தது 30. என்ன ரங்கா நியாயமா இது? இங்க பாருங்க, இப்ப சொல்லிட்டீங்கல்ல சிடிஆர் நோட்ஸ் எடுத்துக்குவாரு. நாங்க முன்னாடி 8 தான் தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சோம், இப்ப 30 இல்ல அவர்தான் சொன்னாரு 18 காணோம்னு. அதான் சரி, 18 தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சோம், இப்ப வித்தது 30 ஆனதுனால கணக்கு எத்தனைன்னு தெரியல. செந்தில் பாலாஜி அவர்களை எத்தனை இடத்தாலும் கொண்டு வந்து கொடுத்துருங்க, எத்தனையாவது என்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருப்பாரு. நான் பிரஸ்ஸுக்கு மீட்டிங் கொடுக்கணும், எவ்வளவு நாள் ஒரு போன் பண்ணியோ வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்லயோ சும்மா போட்டு விடுங்க, 24 25 ஏதாவது போட்டு விடுங்க. அதுக்கு வந்து செந்தில் பாலாஜி ஒரு குட்டு கூட்டிட்டு போயிட்டாப்ல. ஈபில கரண்ட் கட் பண்ணிட்டு ஊரு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ஈபி கரண்ட் கட்டு. முதல்வர் தொகுதியில போயிட்டு ஒரே பிரச்சனை, நைட் ஃபுல்லா ஈபி ஆபீஸ் பண்றாங்க. ஆமா, ஈபி ஆபீஸ்க்கு போனா ஒரே ஒரு ஆள் தான் உட்காந்துருக்கான். ஆமா, மத்த ஆள் எல்லாம் யாருமே வேலைக்கே வரல. ஏன்னா அவங்க எல்லாம் டிஎம்கே காரங்களா, அதனால நைட் ஷிஃப்ட் பார்க்க மாட்டேங்கிறாங்களா, இப்படிதான் காரணம் சொல்றாங்க அவங்க. இப்ப எப்படி கவர்மெண்ட் மாறிடுச்சு, ஆனா போலீஸ்ல இருக்கவங்க எல்லாம் டிஎம்கே காரங்க, இபில வேலை பாக்குறவங்க எல்லாம் டிஎம்கே காரங்க, விவசாயிகள் டிஎம்கே பேச மட்டும் தான் கேட்பாங்க. அப்ப ஓட்டு போட்டீங்கன்னா அப்ப யாரு டிஎம்கே காரங்க? டிஎம்கே காரங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப நீங்க இவிஎம் மிஷின்ல மாத்திருக்கீங்கன்னு பாத்தீங்களா? டிஎம்கே எல்லாமே டிஎம்கேனா உங்களை ஜெயிக்க வச்சது டிஎம்கே தான். அதுவும் அது டிஎம்கே தான். இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, பேசினா அப்புறம் என் வாயில ஏதாவது என்ன வரும்னு அடுத்த கூட்டத்துல சொல்லுவாருன்னு நினைக்கிறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். முடிச்சுக்கலாம்.